முதல்ல நம்முடைய நீட் எக்ஸாம் பத்தி நிறைய கருத்துக்கள் தமிழகத்துல மாற்று கருத்துக்கள் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் நேரம் எடுத்து நீட்டை பத்தி பேசணும்னு நினைக்கிறோம். காரணம் பாரதிய ஜனதா கட்சி நீட் வேண்டும் என்று நம்ம சாம்பியன் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. எல்லா இடத்துலையும் நீட் வேணும்னு சொல்றோம். எதற்காக சொல்லுகின்றோம்? இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நீட் பிரச்சனை என்ன, மத்திய அரசு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தவறு நடந்திருந்தால் எப்படி சரி பண்ண போறோம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த நீட் எக்ஸாமை பொறுத்தவரை அது நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த என்டிஏங்கிற அமைப்பு தான் இந்த நீட் நடத்துறாங்க. இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு நீட் பரீட்சையில குளறுபடி நடந்திருப்பதாக நிறைய நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்தியா முழுவதுமே வேறு வேறு மாநிலத்தில் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக குஜராத்ல காவல்துறை சில புரோக்கர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பீகார்ல, டெல்லியில எல்லா இடத்திலும் கூட கைதுகளை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய மாணவ செல்வங்கள் கொடுத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் 2-3 வகையான குற்றச்சாட்டுகள். ஒன்று, இந்த நீட் பரீட்சையில கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவது, நீட் பரீட்சையில அவங்க போட்டிருக்கக்கூடிய கிரேஸ் மார்க் மூலமாக கிட்டத்தட்ட 1563 கேண்டிடேட் 1563 கேண்டிடேட்டுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிரேஸ் மார்க் கொடுத்திருக்கனால இந்த எஃபிஷியன்சியை மாத்தி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்ல டேம்பரிங். நாங்க எழுதின ஓஎம்ஆர் ஷீட்டும் அங்க ஓஎம்ஆர் ஷீட் எதுல வந்து எக்ஸாம் அசஸ் பண்றாங்களோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டுக்கும் பிரச்சனை. அப்படி இன்னைக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து நம்முடைய மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் குறிப்பாக நம்முடைய எம்எச்ஆர்டி மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சில உறுதிமொழிகளை மக்கள் முன்னாடி கொடுத்திருக்காங்க. ஒன்று, இந்த என்டிஏ அப்படிங்கிறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறது நீட் மட்டும் அவங்க நடத்தலீங்க. அவங்க பல எக்ஸாம் நடத்துறாங்க. ஐஐடி எக்ஸாம் அவங்க தான் நடத்துறாங்க. ஜேஇஇ மெயின், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் அவங்க தான் நடத்துறாங்க. அவங்க கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 14 லட்சம் மாணவ செல்வங்கள் இதே என்டிஏ அமைப்பு நடத்தின எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணாங்க. நீட் யூஜியும் அவங்க தான் நடத்துறாங்க. நீட் பிஜி நடத்துறாங்க. சிமேட், காமன் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட், அதுவும் என்டிஏ தான் நடத்துறாங்க. ஜிபேட், கிராஜுவேட் பார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட், அதையும் இதே ஏஜென்சி தான் நடத்துறாங்க. யூஜிசி நெட், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நம்முடைய ஆசிரியர்கள் நம்முடைய மாணவ செல்வங்கள் நிறைய நெட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு போறாங்க. யூஜிசி நெட் இவங்க தான் நடத்துறாங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ஜேஎன்யூக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இவங்க தான் நடத்துறாங்க. சிஎஸ்ஐஆர் என்இடி இவங்க தான். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இவங்க தான். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். சோ நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது, நீட்ல பிரச்சனை இல்ல. நீட் எக்ஸாம் நடத்தக்கூடிய என்டிஏ அமைப்பு, ஒரு காமனாக இருக்கக்கூடிய அமைப்பு, நிறைய பரீட்சைகள் நடத்தக்கூடிய அமைப்பு, அந்த என்டிஏவின் மீது இந்த வருஷம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எக்ஸாம் சரியா நடத்தல. அதுவும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றாகவே தெரியும். 2024 தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான ஆண்டு, மற்றும் ஒரு சிறப்பான ஆண்டு. நீட்டை பொறுத்த வரைக்கும் 1,52,000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாங்க தமிழகத்துல. 89,426 மாணவ செல்வங்கள் பாஸ் ஆயிருக்காங்க. சோ 59%. கடந்த 5 ஆண்டுகள் ஹையஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் இந்த ஆண்டு, ஹையஸ்ட் பாஸ் இந்த ஆண்டு, ஆல் இந்தியா டாப் ரேங்கர்ஸ் இந்த ஆண்டு அதிகம். சோ தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நீட் பரீட்சையில நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகத்தான் இது இருந்திருக்கு. கான்ட்ரோவர்சிக்கான காரணம் 67 மாணவர்கள் 720க்கு 720 வாங்கியிருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? நீட்டினுடைய மார்க்கிங் சிஸ்டம் இதெல்லாம் பார்க்கும்போது 718 719 வாங்குறதுக்கு சாத்தியமே இல்ல. எப்படி 718 719 வாங்கியிருக்காங்க? நீட் ரிசல்ட் எதற்காக லோக்சபா தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஜூன் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க ஜூன் 14ஆம் தேதி தான் நீட் யூஜி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதே போல நிறைய எக்ஸாமினேஷன் சென்டர்ல இருந்து டாப்பர்ஸ் வந்திருக்காங்க. அதுல எப்படி ஒரே எக்ஸாமினேஷன் சென்டர்ல இருந்து இவ்வளவு டாப்பர் வந்திருக்க முடியும்? கொஸ்டின் பேப்பர் லீக்னுடைய அலிகேஷன் எல்லாம். நாம் இன்றைக்கு 2 விஷயங்கள் உங்கள் முன்னாடி தெளிவுபடுத்த விரும்புறோம். சோ நம்முடைய அரசை பொறுத்தவரை, குறிப்பாக நம்முடைய தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களை பொறுத்தவரை, என்டிஏவே நாங்க ரீ எக்ஸாமின் பண்றோம். இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு, இந்த நீட் உட்பட பல பரீட்சைகளை நடத்தக்கூடிய அமைப்பு, அதனுடைய சிஸ்டத்தை நாங்க ரீ எக்ஸாமின் பண்றோம். அது சரியான முறையில தான் இத்தனை ஆண்டுகளா இருந்து கொண்டிருக்கிறதா, இப்ப சரியா இருக்கா, இந்த கான்ட்ரோவர்சிக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நாங்க ரீ எக்ஸாமின் பண்றோம். அதுல தவறுகள் யார் செய்திருந்தாலும் கூட நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை நாம் எடுக்க போறோம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில பாரதிய ஜனதா கட்சி கொஸ்டின் பேப்பர் லீக், அதுக்காகவே நாம் ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் வச்சிருந்தோம். கொஸ்டின் பேப்பர் லீக்கு தனி சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு சிறப்பு தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்று உறுதிமொழி அளித்திருந்தோம். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அலகாபாத் உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேஸ், பிரியங்கா காந்தி அவங்களே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பிரியங்கா காந்தி அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆயுஷி பட்டேல் அப்படிங்கிற மாணவி இந்த மாதிரி என்னோட ஓஎம்ஆர் ஷீட்டையே ஃபோர்ஜ் பண்ணிட்டாங்க, என்னுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை ஏமாத்தி வேற ஷீட்டை வச்சுட்டாங்க, அதனாலதான் மார்க் குறைவா வந்திருக்குன்னு ஆயுஷி பட்டேல் சொன்னதை பிரியங்கா காந்தி அவங்க போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அது பொய் என்று சொல்லி இருக்கின்றார். அதாவது ஆயுஷி பட்டேல் அவங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் அப்படியே தான் இருக்கு, அது ஒரிஜினல் ஓஎம்ஆர் ஷீட் தான். ஆயுஷி பட்டேல் அவங்க தான் பொய் சொல்றாங்க. இது வந்து அலகாபாத்தினுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு. அதனால நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு மாணவ செல்வங்களும் ஒன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நான் ஆயுஷி பட்டேல் அப்படிங்கிற ஒரு மாணவ செல்வத்தினுடைய ஒரு பாயிண்ட் எடுத்து நான் பேசுறேன். அது மாதிரி இண்டிவிஜுவலா ஒருத்தர் ஒன்னு சொல்றதை விட நம்முடைய அரசை பொறுத்தவரை இந்த என்டிஏ அதை வந்து நம்ம ரொம்ப ரீ எக்ஸாமின் பண்றோம். இத்தனை எக்ஸாம் நடத்தி இருக்கிறோம், இத்தனை ஆண்டுகள் நீட் நடத்தி இருக்கோம். உலகத்துல சைனாவுக்கு அப்புறம் என்டிஏவில் மாணவர்கள் அட்டெண்ட் பண்ற எக்ஸாம் இதான் ஹையஸ்ட்.
சைனால 1,29,00,000 பேர் ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க ஊர்ல நடத்துறாங்க. இந்தியால 1,23,00,000 பேர் அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வேற எக்ஸாம் பண்றாங்க. சோ இது நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிபிகேஷன். ஆனால் வந்திருக்கக்கூடிய செய்திகள் முற்றிலும் உண்மைத்தன்மை இல்லாத செய்திகள். அதே நேரத்தில் நாங்க எதையும் டிஃபெண்ட் பண்ண போல, தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக அதிலே நாம் நடவடிக்கை எடுக்கத்தான் போறோம். அதே நேரத்தில் 1563 கேண்டிடேட் கொடுத்திருக்கக்கூடிய கிரேஸ் மார்க்க உச்சநீதிமன்றம் அவங்க ஏத்துக்கல. இந்த கிரேஸ் மார்க்கை ஏன் என்டிஏ கொடுத்தாங்கன்னா 2018 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இந்த கிரேஸ் மார்க்குக்கு 13/6/2018 அதே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக கிரேஸ் மார்க் எப்படி கொடுக்கணும் அந்த அடிப்படையில தான் என்டிஏ கிரேஸ் மார்க் கொடுத்திருந்தாங்க. அவங்க ஆர்கியூ பண்ணாங்க, அதை உச்சநீதிமன்றம் ஏத்துக்கல. அந்த கிரேஸ் மார்க்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால எல்லா கிரேஸ் மார்க்கும் இப்ப கேன்சல் ஆகி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ரீடெஸ்ட் அவங்க எடுக்கலாம் அல்லது பழைய மார்க் ஹோல்ட் ஆகும். எங்கேயும் கூட உச்சநீதிமன்றம் பிரிலிமினரி என்கொயரி அவங்க பண்ணிருக்கும் பொழுது கவுன்சிலிங் நிறுத்த வேண்டும், நீட் எக்ஸாமை திரும்ப நடத்தணும் எங்கேயுமே சொல்லல. அதனால எங்கேயாவது தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை நம்முடைய அரசு அதில் எடுக்கத்தான் போகுது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், ஒரு எக்ஸாமினேஷன் சிஸ்டம் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம போயிருச்சுன்னா அது ஒரு நாட்டு அந்த மாதிரி நம்ம நடத்த முடியாதுங்க.